Get ready for the main dictation. 5 seconds left. Ready? Start. அடிப்படையில் உண்மை நாணயம் இல்லாமல் மனித உறவுகளின் லாவகங்களை அறிந்து கொண்டு அதை கடைபிடித்து வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்று யாராவது கருதுவார்களானால் அது வடிகட்டிய முட்டாள்தனமாகும். வாழ்க்கையின் அடிப்படைகளான உண்மை, நியாயம், சுதந்திரம், சமத்துவம், நல்லெண்ணம் என்பவை இல்லாது கட்டப்படும் எந்த வாழ்க்கையும் பழுதுபட்ட வாழ்க்கையே. மேற்கூறிய 5உடன் அழகு என்பதையும் கூட்டி அழகு என்பதை ஓர் ஒழுங்கு, ஓர் அமைப்பு, ஒரு கட்டுப்பாடு என்றும் எடுத்துக்கொள்ளலாம். உலகை ஆளும் 6 பெரிய கருத்துகளாக இவற்றை மார்ட்டிமர் ஆட்லர் என்ற அறிஞர் எழுதுகிறார். வாழ்வை நாம் ஏன் வாழ்கிறோம்? எந்த வகை தத்துவங்கள் வாழ்வுக்கு அர்த்தமூட்டும், நிறைவூட்டும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது. காரணம், பலர் மனித உறவுகளில் வல்லவர்களாக, பிறரை நம்ப வைப்பவர்களாக, பேச்சில் வல்லவர்களாக, போலியாக இருப்பவை அலுவலகங்களிலும் குடும்பத்திலும் பொது வாழ்விலும் நாம் காண்கிறோம். மனித உறவுகள் என்ற திரையை காட்டி வார்த்தை ஜாலத்தால் உண்மையை மறைக்க முயலக்கூடாது. அப்படி செய்வது நிஜ வாழ்வாகாது. அது பொம்மலாட்டமாகவே முடியும். மேலும் இவ்வுலகில் நம்மை விட புத்திசாலிகள் நிறைய இருக்கிறார்கள் என்பதையும் நாம் உணர வேண்டும். அவர்கள் நமது போலித்தனத்தை கண்டுபிடித்து அம்பலப்படுத்தும் காலம் ஒரு நாள் வரும். அதேபோல் மனித உறவுகளை கையாளுந்திறனால் தழுக்கினால் மற்றவர்களை நாம் உபயோகப்படுத்தும் உறவானது நீண்ட நாள் நிலைக்காது. மற்றவர்களது நஷ்டத்தில், கஷ்டத்தில் பிறரை தாழ்த்துவதன் மூலம் கட்டப்படும் உறவு நிலையானதல்ல. அடிப்படை உண்மைகள் என்பவை நம் வாழ்வை ஒரு பொன்காலமாக மாற்றுகின்றன. மனித உறவுகள் பொன்காலத்துக்கு ஒரு மெருகூட்டுகின்றன, அழகூட்டுகின்றன. கணவன் மனைவி என்பதினால் இருவர் ஏதும் அபிப்பிராய பேதமே இல்லாது வாழ்வை நடத்துவார்கள் என்பது கிடையாது. ஓர் அலுவலக எழுத்தர் பிரச்சனையை எப்படி கையாளுகிறார்கள் என்பதை கவனியுங்கள். மேலதிகாரி ஒன்று சொல்வார், பின் அதையே தான் அப்படி சொல்லவில்லை என்று கூறி எழுத்தரை வம்புக்கிழுப்பார். அலுவலக எழுத்தர் அவருடன் சமமாக நீங்கள்தான் குற்றவாளி என்று தெள்ளத் தெளிய கூறிவிட முடியாது. வேறிடத்தில் வேலை நிச்சயமாயிருந்தால் ஒழிய. ஆகவே நம் எழுத்தர் என்ன செய்கிறார்? சார், நீங்கள் சொல்வதை ஒரு மெமோ மாதிரி போட்டு எழுதி கொடுத்து விடுங்கள், எனக்கு மறக்காமல் இருக்கும் என்று எழுதி வாங்கிக் கொள்கிறார். பின்னாளில் மேலதிகாரி அவரை குற்றம் சாட்டும் போது, கொஞ்சம் இருங்கள், நானும் தப்பு செய்திருக்கலாம், எதற்கும் நீங்கள் கொடுத்த மெமோவை பார்த்து விடுகிறேன் என்று அதை அவிழ்த்து வைக்கிறார். அதாவது எழுத்தர் பிரச்சனைகளை தடுக்க, சமாளிக்க ஓர் ஒப்பந்தத்தை மனிதாபிமானத்துடன் செய்து வைத்திருக்கிறார், இருவருக்கும் ஏற்ற வகையில். மும்பை கண்ணன் கூட்டமைப்பிலிருந்து மும்பை உபேந்திரன் கூட்டமைப்பிற்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், தங்களுடைய பிரதிநிதி மூலம் மார்ச் 5ஆம் தேதியன்று 2 குரோஸ் பழ ரச ஜாடிகள் அனுப்புமாறு கேட்டிருந்தோம். அவை எங்களுக்கு வந்து சேருவதில் ஏற்பட்டுள்ள
கால தாமதம் குறித்து நாங்கள் வருத்தம் அடைந்துள்ளோம். சென்ற சனிக்கிழமையன்று அவைகளை சேர்ப்பிப்பதாக உறுதி அளித்திருந்தார். இன்று திங்கட்கிழமை. ஆனால் இன்னும் அவை எங்களை வந்து சேரவில்லை. இந்த காலதாமதமும் எங்களுக்கு கஷ்டத்தையும் தொழில் நஷ்டத்தையும் ஏற்படுத்துகிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். எங்களுடைய கேட்பாணையை நிறைவேற்றுவதில் காலதாமதம் ஏற்படுவது இது முதல் தடவை அல்ல என்பதை நினைவில் கொண்டு எங்களுடைய கோரிக்கைகள் இனிமேல் உடனடியாக கவனிக்கப்படும் என்கிற நிபந்தனையின் பேரில் தான் நாங்கள் உங்களுடன் இனிமேல் வியாபார தொடர்பு வைத்து கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இனிமேல் காலதாமதம் ஏற்படாது என்ற உறுதி அளிப்பதோடு இப்போது கேட்டுள்ள சரக்குகளை உடனடியாக எங்களுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்தால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். தங்கள் நம்பிக்கை